தங்களுடைய ஆயுதங்களை பரிசாதிப்பதற்கான பலி கடா கொடுக்கப்பட்ட இடமாக அங்கே தமிழர்களின் பகுதி என்பது ஆக்கப்பட்டது இலங்கை. முள்ளிவாய்க்கால் வரை தொடர்ந்த மரணத்திற்கு பெரும் படைபலமாக அல்லது ஆயுத பலமாக அமைந்தவை எதுவே என்று கேட்டால் அது ஸ்ரீலங்காவின் படைகளால் உபயோகிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆயுதங்கள். இந்த முள்ளிவாய்க்கால் நிலைமை ஒரு பின்னணியை தான் இங்கே அவர்கள் பேண விளைகின்றார்கள். ஆனால் இது ஆபத்தானது, அபாயகரமானது. எங்களுடைய நாட்டில் நடைபெறுகின்ற பொழுது யாருமே இதற்கு குரல் கொடுக்கவில்லை. இப்பொழுது காசா பலரும் குரல் கொடுக்கின்றார்கள். அது நீங்கள் எங்களுக்கு ஆதரவற்றாவிட்டாலும் நாங்கள் தொடர்போம். இஸ்ரேல் என்பது தனது சுய நிர்ணயம், தேசியம் உட்பட்ட பல இத்தியாதிகளை கொண்ட ஒரு நாடு. உங்கள் ஆயுதங்கள் இல்லாவிட்டால் எங்கள் நகக்கண்களால் கூட நாங்கள் போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த போரை நாங்கள் தான் நடத்துவோம், நாங்கள் தான் எவ்வாறு போரை முடிவுக்கு கொண்டு வருவோம், நாங்கள் தான் இந்த ஹமாஸ் என்கின்ற அமைப்பை அழிப்பதற்கான போராக இதனை எடுத்துச் செல்வோம். ரஷ்யாவில் தற்பொழுது நிலைமை என்னவென்று சொன்னால், பெண்கள் போர்க்களங்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். பெண்கள் தான் இந்த பார ஊத்திகள் மற்றும் கனரக வாகனங்கள் போன்றவற்றை இயக்கி அவற்றின் மூலம் விநியோகிப்பதற்கான செயற்பாடுகளை செய்வதற்காக அங்கே ஆண்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட வகையில் பெண்கள் அவ்வாறான பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இலங்கையினர் மாத்திரமல்ல, பல நாட்டவர்களை முன்வாங்கி ரஷ்யா ஆனது தனது கூலிப்படியை பிறப்பிக்கின்றது என்பது உண்மை. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிராம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், ரஷ்யா யுக்ரைன் போரில் இலங்கையின் முன்னாள் படையினர் 8 பேர் மரணமானவை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. அதுபோன்ற முக்கியமான தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுரேஷ்னி, வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. முதலாவது கேள்வியாக, ரஷ்ய யுக்ரைன் போரில் இலங்கையின் முன்னாள் படையினர் 8 பேர் மரணமானதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி ஒரு விரிவான விளக்கம் கூற முடியுமா? இந்த இலங்கையினர் மாத்திரமல்ல, பல நாட்டவர்களை முன்வாங்கி ரஷ்யா ஆனது தனது கூலிப்படியை பிறப்பிக்கின்றது என்பது உண்மை. ஆனால் அவ்வாறானவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உறுதிமொழிகள் என்பன போலியானவையாக இருப்பதால் அவற்றில் மயக்கம் கொண்டு இலங்கை உட்பட பல நாட்டு படை வீரர்களும் அங்கே சென்று போர் புரிகின்றார்கள், போரில் இறக்கின்றார்கள், காயப்படுகின்றார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உறுதிமொழிகள் என்பன ரஷ்ய குடியுரிமை மற்றும் அதீத பணம் அல்லது அவர்களுக்கு 3 மாத காலத்தின் பின்னான விடுப்பு போன்ற பல ஆசை வார்த்தைகளும் கூறி களத்தில் இறக்கப்பட்டாலும் இந்த களமுனை என்பது ஒரு பாரிய அழுத்தங்களையும் சவால்களையும் கொண்டதாகவும் அதிநவீன ஆயுதங்களின் பிரயோகங்களை கொண்டதாகவும் இருக்கின்ற படியால் இவ்வாறு செல்கின்றவர்கள் காயமடைவதும் மரணம் அடைவதும் நாளாந்தம் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இதில் ரஷ்யர்களின் எண்ணிக்கை என்பது அதீதமானது. அதாவது அவர்கள் வெளிவிடுவதை விட எவ்வளவோ அளவு மடங்கானதாக சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கான காரணங்கள் இந்த அதிநுட்ப தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட ட்ரோன் என்கின்ற ஆளில்லா விமானங்கள் மற்றும் இந்த ஏவுகணைகள் போன்றவற்றின் இலக்குகள் என்பன துல்லியமாக சென்று தாக்குகின்ற திறன் கொண்டவை. எனவே அவ்வாறான இடங்களில் இவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது இழப்புகள் என்பது இவர்களுக்கு ஏற்படுகின்றது. அதை இப்பொழுது இலங்கை உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் சுதர்ஷினி, இந்த ரஷ்யாவிற்கு ஆள் பற்றாக்குறை. ரஷ்யா இந்த போரில் வெல்லுமா என்று கேட்டால் ஆம், அவர்கள் அமெரிக்காவின் உதவி உக்ரைனுக்கு குறைகின்ற பொழுது வெல்வார்கள் அல்லது பிடித்த இடங்களை தக்க வைப்பார்கள். அவ்வளவு சனத்தொகை ரீதியில் உக்ரைனை விட பல மடங்கு பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய திரட்டல் என்பதற்கு ஏற்ப அங்கே படைப்பலம் என்பது இருக்கின்றது என்றால் இல்லை. அதன் காரணமாகத்தான் அவர்கள் கூலிப்படை, இந்த வேக்னர் என்ற கூலிப்படையை கூட அல்லது சிறைச்சாலைகளில் சிறையில் இருந்த கைதிகளை கூட
படைகளில் இணைத்து அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி, அவர்களுடைய தண்டனையிலிருந்து மன்னிப்பு வழங்கி படைகளில் இணைத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சேவையாற்றிய பின் உங்களை விடுவிப்போம் என்பது ஒரு அரச மட்டத்திற்கு விரோதமான ஒரு செயல். அவர்களுடைய கொள்கைக்கு முரணான செயல் அது. சிறைச்சாலைகளில் இருந்து படை வீரர்களை உருவாக்குதல், அந்த அளவிற்கு அவர்கள் கீழிறங்கி சென்ற பின் இவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து எடுப்பது என்பது சாதாரணமான விடயம். ரஷ்யாவில் தற்பொழுது நிலைமை என்னவென்று சொன்னால், பெண்கள் போர்க்களங்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். பெண்கள் தான் இந்த பார ஊத்திகள் மற்றும் கனரக வாகனங்கள் போன்றவற்றை இயக்கி அவற்றின் மூலம் விநியோகிப்பதற்கான செயற்பாடுகளை செய்வதற்காக அங்கே ஆண்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட வகையில் பெண்கள் அவ்வாறான பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். மற்றும் இளையவர்கள் இந்த ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள், ஆயுதங்கள் செய்கின்ற தொழிற்சாலைகள் மற்றும் ஏவுகணைகள் செய்கின்ற தொழிற்சாலைகள் எல்லாவற்றிலும் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அது ஒரு போர் அரங்காக மாறியுள்ள நாடு. அந்த நாட்டிற்கான தேவை என்பது அதீதமாக இருக்கின்றது. அந்த வகையில் அது புறநாட்டவர்களையும் எடுக்கின்றது. இலங்கையில் இராணுவத்தினர் 2009 வரை ஒரு பாரிய சண்டை களத்தில் பொருந்தியவர்கள். எனினும் அவர்களுடைய அனுபவம் என்பது தொடர் அனுபவமா என்றால் இல்லை. 15 வருட கால இடைவெளி இப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆனால் அவர்களிடம் அதற்குரிய அனுபவம் உள்ளவர்கள் அங்கே சென்றிருப்பார்கள். ஆனால் அங்கே மரணம் ஏற்படும், காயம் ஏற்படும் என்பது எல்லாம் சாதாரணமான விடயங்கள். அவ்வாறானவற்றை இப்பொழுது இலங்கை உத்தியோகபூர்வமாக உறுதியாக்குகின்றது என்னவென்றால், ரஷ்யா இலங்கை படை வீரர்களை கூலிப்படையாக வைத்திருக்கின்றது என்பதை. அதைத்தான் இந்த உங்களுடைய செய்தி எடுத்து எம்புகின்ற தகவலாக நாங்கள் கருத முடியும். நன்றி. அந்த தகவலுக்கு அடுத்ததாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது, தங்களுடைய போருக்கு அமெரிக்காவோ சரி அல்லது மேற்கு நாடுகளோ சரி உதவி செய்யாவிடினும் ரஃபா மீதான போர் தொடரும் அப்படின்னு சொல்லி அதை ஆனாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றது. இது எவ்வாறான ஒரு தாக்கத்தை, விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்கள்? மனித அவலங்களை தடுப்பதற்கும் சுமார் 1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் தஞ்சம் புகுந்திருக்கின்ற அந்த நகரத்தின் மீதான அதாவது உணவு விநியோகம் மற்றும் தேவையான முதலாய தேவை விநியோகங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நிறுத்துவதற்காகவும் இவ்வாறான ஒரு தாக்குதல் வேண்டாம் என்கின்ற நிலைமையை பல நாடுகளும் விடுத்திருந்தன. அதில் அமெரிக்காவும் இணைந்திருந்தது. அமெரிக்கா கூட அந்த விவகாரத்தில் சற்றே மென்போக்கை கடைபிடிக்கின்றது. இஸ்ரேல் சார்பாக, அதாவது எந்த நேரமும் அவர்களுடைய பேச்சில் முதலாவதாக தெரிகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு கட்டத்திலும் தாங்கள் இஸ்ரேல் என்கின்ற நாட்டை விட்டுக் கொடுக்க போவதில்லை என்று இருந்த பொழுதிலும் இவ்வாறான நிலையில் அவர்கள் விடுத்த அறிவிப்பானது ஒரு காத்திரமான செய்தியை இஸ்ரேலுக்கு சொல்லி இருந்தது. அதன் பொழுது இப்பொழுது இஸ்ரேல் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தராவிட்டாலும் நாங்கள் தொடர்வோம். இஸ்ரேல் என்பது தனது சுய நிர்ணயம், தேசியம் உட்பட்ட பல இத்தியாதிகளை கொண்ட ஒரு நாடு. உங்கள் ஆயுதங்கள் இல்லாவிட்டால் எங்கள் நகக்கண்களால் கூட நாங்கள் போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த போரை நாங்கள் தான் நடத்துவோம், நாங்கள் தான் எவ்வாறு போரை முடிவுக்கு கொண்டு வருவோம், நாங்கள் தான் இந்த ஹமாஸ் என்கின்ற அமைப்பை அழிப்பதற்கான போராக இதனை எடுத்துச் செல்வோம் என்று. இங்கே படுகொலை என்கின்ற விவகாரம் கையில் எடுக்கப்பட்டு விசாரணைகள் நடக்கின்ற பொழுது அதை பற்றி எந்தவித கருதுகோளும் இல்லாமல் அல்லது எந்தவித கவலையும் இல்லாமல் இஸ்ரேல் தேசமானது தான் தொடர்ந்த தாக்குதலை தொடர்ந்தும் நடத்துவதற்கும், ஹமாஸை அழிப்பது என்பது மக்களை அழித்தால்தான் அது ஹமாஸையும் அழிக்க முடியும் என்று சொன்னால் அவர் மக்களோடு கலந்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இப்பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் நிலைமை ஒரு பின்னணியை தான் இங்கே அவர்கள் பேண விளைகின்றார்கள். ஆனால் இது ஆபத்தானது, அபாயகரமானது. எங்களுடைய நாட்டில் நடைபெறுகின்ற பொழுது யாருமே இதற்கு குரல் கொடுக்கவில்லை. இப்பொழுது காசா விவகாரத்தில் பலரும் குரல் கொடுக்கின்றார்கள், அது அமெரிக்கா உள்ளிட. எனவே அவர்களுடைய வேண்டுகோள்கள் என்பதை இஸ்ரேல் மேலெடுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு காரணமாக மத்திய கிழக்கு பிரதேசம் என்பது தொடர்ச்சியான ஒரு போரரங்காக மாறாமல் இந்த விவகாரத்தை இத்துடனே முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் பல நாடுகளும் ஒன்றிணைந்து பயணிப்பதால் இஸ்ரேலுக்கான அழுத்தம் என்பது இருக்கும். ஆனால் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு வீரியம் வாய்ந்தவையாக இருக்கும் என்றால் யாருமே தீர்மானிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இரட்டை தன்மையுடையவர்கள். அதாவது இப்பொழுது இந்த ஹமாஸ் என்கின்ற அளவிலிருந்து மேற்படியாக ஒரு
பட்டினி சாவு அல்லது ஒரு இனத்தை அழித்தல் என்கின்ற நிலைக்கு நிலைமை சென்று விட்டது என்பதை உணர்ந்துதான் அவர்கள் இவ்வாறான தாங்கள் ஆயுதங்களை தரமாட்டோம் என்று கூறுகின்ற விடயத்திற்கு வருகின்றார்கள். அவ்வாறு குறிப்பிடுபவர்கள் நிச்சயமாக இந்த விவகாரத்தின் பொழுது எவ்வாறு செயற்பட போகின்றார்கள் என்பதை நாங்கள் அடுத்து வரும் வாரங்களில் பார்க்கலாம். ஆனால் இவர்களுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவில் இதன் விரிசல் விடுமா என்றால் அதை நாங்கள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். நிறைவு கேள்வியாக, உக்ரைன் ரஷ்யா போரில் இலங்கை ராணுவ படையினர் போரில் ஈடுபடுவது போல இந்த போரிலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இலங்கை படையினர் போரிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா? என்ன நினைக்கின்றீர்கள்? இது நல்ல கேள்வி. இதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா என்றால் ஆம், அதிகமாக இருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால், இஸ்ரேல் தனது போராயுதங்களை பிரயோகித்து பரிசீலித்து பார்த்து அதன் மூலம் பயன்பெற்ற நாடு எது என்றால் ஸ்ரீலங்கா. முள்ளிவாய்க்கால் வரை தொடர்ந்த மரணத்திற்கு பெரும் படைபலமாக அல்லது ஆயுத பலமாக அமைந்தவை எதுவே என்று கேட்டால் அது ஸ்ரீலங்காவின் படைகளால் உபயோகிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆயுதங்களை. அதனை வைத்துத்தான் இஸ்ரேலின் மனித உரிமை வழக்கறிஞர் கூட சொல்லியிருந்தார், இஸ்ரேல் கூட ஸ்ரீலங்கா பேர் அவலத்தில் அல்லது பெருங்கொலையில் சம்பந்தப்பட்ட ஒரு நாடு என்று கூட்டிலிடப்பட வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால் இந்த கஃபீர் எனப்படுகின்ற குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் அவற்றிற்கு இடங்களை துல்லியமாக இந்த GPS கோஆர்டினேஷன் மூலம் காட்டுகின்ற ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்பரப்பில் பெரிய அழிவுகளை ஏற்படுத்திய டிவோரா உட்பட பல பாரிய கலங்கள் கடைசியாக அதாவது இலங்கை கடற்பரப்பில் இஸ்ரேல் பாவித்த கடைசி ஆயுதம் அல்லது அந்த கடைசியாக பரிசீலித்த ஆயுதம் அவர்கள் என்னவென்று சொன்னால், இந்த செய்கின்ற ஆயுதங்கள் அங்கே தாக்குதல்கள் இருந்தும் அப்பொழுதாங்க சண்டை நடைபெறவில்லை இஸ்ரேலை சார்ந்த பகுதிகளில். எனவே அவர்கள் தங்களுடைய படகுகள் மற்றும் கப்பல்களில் எவ்வாறான இழப்புகள் ஏற்படலாம் போன்றவற்றை எல்லாம் பரிசீலிப்பதற்கான களமாகத்தான் இங்கே இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் அந்த டிவோரா படகுகள் தாக்கப்படுகின்ற பொழுது அல்லது இஸ்ரேலிய ஏனைய கலங்கள் தாக்கப்படுகின்ற பொழுது அதனை எப்படி மீளமைக்கலாம் என்கின்ற செயற்பாடுகள் எல்லாம் செய்து மீண்டும் மீண்டும் களத்துக்கு அனுப்பினார்கள். எனவே அந்த பரிச்சாதிப்பதற்கு தங்களுடைய ஆயுதங்களை பரிச்சாதிப்பதற்கான பலி கடா கொடுக்கப்பட்ட இடமாக அங்கே தமிழர்களின் பகுதி என்பது ஆக்கப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் அவர்களுடைய அந்த கடைசி ஆயுதம் என்பது ஒரு கப்பல் அல்ல, அதாவது ஒரு போர் படகை விட சற்றே பெரியது. ஆனால் அதில் கொடுக்கப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு வீரருமே கடற்படை வீரருமே வெளியே வர தேவையில்லை. அவர்கள் உள்ளிருந்தவாறே வெளியில் இருக்கின்ற துப்பாக்கியின் மூலம் வருகின்ற கப்பல்களை அழிக்க முடியும். கனன் எனப்படுகின்ற துப்பாக்கியின் மூலம் அவர்கள் அதாவது GPS இது கூட செய்மதி தொடர்பின் மூலம் கப்பலை குறிவைத்து யாருமே வெளிவராமல் தாக்க முடியும். அவ்வாறான தாக்குதல்கள் தான் கடைசி போரில் விடுதலை புலிகள் இழந்த 6 கப்பலில் அந்த ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாட்களில் இழந்த 6 கப்பலில் 2 அல்லது 3 கப்பல்கள் இவ்வாறாக படையினர் கிட்டவே செல்லாமல் பாவித்த ஆயுதங்கள் தான் காரணமாக இருந்தன. எனவே இப்பொழுது இங்குள்ள விடயம் என்னவென்றால், இவ்வளவு ஆயுதங்களையும் இயக்கியவர்கள் யார் என்று சொன்னால் இலங்கை இராணுவத்தினர். அது விமானத்தில் அதாவது ஆளில்லா விமானங்களை இயக்குபவர்களாக இருக்கட்டும் அல்லது போர் விமானங்களை இயக்குபவர்களாக இருக்கட்டும் அல்லது படகுகளை அல்லது போர்க்களங்களை இயக்குபவர்களாக இருக்கட்டும், இயக்கியவர்கள் அனைவருமே இதாக இருந்தார்கள், அதாவது ஸ்ரீலங்கா இராணுவத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களது பயிற்சியும் அவர்களது அனுபவம் இப்போதைய காலத்தில் இஸ்ரேலை போல வேறு யாருக்குமே பயன்படாது. ரஷ்யாவுக்கு கூட அந்த அளவிற்கு பயன்படாது என்றால் அவர்கள் பாவித்த ஆயுதங்கள் என்பன இஸ்ரேலை சார்ந்த பாரிய ஆயுதங்கள். எனவே நிச்சயமாக இஸ்ரேல் அவர்களை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அல்லது இப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு. நன்றி. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி சுரேஷ் தர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி சுதர்ஷினி, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.